ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். வெயிட் லாஸ் சீரீஸ் நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துடலாம். இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க 2 பேருமே ஃபாலோ பண்ணலாம். நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு வேலைக்குமே. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் தாங்க, அதாவது நீராகார தண்ணி தான். அது கூடவே கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து எடுத்து குடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிள சம்பா அரிசி வச்சு ஒரு தோசை. இதோட ரெசிபி ஆர் மெனு எப்படி செய்கிறதுன்றது முந்தானேத்து வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு தோசை, ப்ரோட்டீன்ஸ்க்கு 2லேருந்து 3 முந்திரி பருப்பு, பொம்லி மாஸ் பழம், அதுக்கப்புறம் சட்னி எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா 2 சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பழம் தான். கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸை 1லேருந்து 2 ஸ்பூன் போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பாதாம், அப்படி இல்லைனா 2 முந்திரியும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் பசிக்காது. லஞ்சுக்கு கம்பு மாவை வச்சு ஒரு குட்டியான களி மாதிரி ஒரு பால் கிண்டிட்டேன். கூடவே கூட்டு, 3 வகையான பருப்பும் சேர்த்த கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல் என் பையனுக்கு செஞ்சுருந்தேன், அதுவே 1 ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். 3லேருந்து 4 முந்திரி பருப்பு ப்ரோட்டீன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட தயிர் இல்லை, அப்படி இல்லைனா தயிரோ அப்படி இல்லைனா முட்டை இந்த மாதிரி ஏதாவது ஆப் பண்ணியிருப்பேன். ஈவினிங் 1/2 கப் போல் காஃபி ஆர் டீ, சுகர் இல்லாமல். டின்னருக்கு மாவு காலி ஆகிடுச்சுங்க, அதனால் வெறுமனே பிளெயினான கோதுமை மாவு வச்சு கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் 2 பாதாமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 தோசை சாப்பிட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா வெங்காயம், பச்சை மிளகா, கேபேஜ், கேரட் எல்லாம் சேர்த்து போட்டு கூட தோசையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்டு முடித்து ஒரு 1 hour கழித்து ஒரு கப் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச சியா சீட்ஸை 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க. இந்த மாதிரி குடிக்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக 1/2 hour ஆஃப் ஒர்க் அவுட், அப்படி இல்லைனா வாக்கிங். நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் வாக்கிங் தான் போவேன். எனக்கு அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது. ட்ராவல் வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜ்லேயே இருக்குது, வித்யா வியூஸ் தான். நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.